Hello students, Standard 10, Social Science, Unit 7, Anti-Colonial Movements and the Birth of Nationalism. 7.2 வந்துட்டோம். The Great Rebellion of 1857. In 1857, British rule witnessed the biggest challenge to its existence. 1857ல நடந்த இந்த Great Rebellion British ruleக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. Initially, it began as a mutiny of Bengal presidency sepoys, but later expanded to the other parts of India, involving a large number of civilians, especially peasants. So, Bengal presidency-ல சிப்பாய்ஸால ஏற்பட்ட இந்த மியூட்டினி கலகம் பெசன்ஸ் அதிக அளவில் விவசாயிகள் அதிக அளவில் கலந்து கொண்டதால் கண்ட்ரியோடைய அதர் பார்ட்ஸுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. சரிங்களா? நம்ம பெசன்ஸ் எல்லாருமே மக்களும் சேர்ந்து கலந்துக்கிட்டனால இது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. The events of 1857 and 58 are significant for the following reasons. ஸோ 1857 and 58ல் நடந்த ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா the following reasons கொடுத்துருக்காங்க. This was the first major revolt of armed forces accompanied by civilian rebellion. ஸோ இதுதான் first major revolt armed forces மிலிட்ரியோட சிவிலியனும் கலந்துக்கிட்ட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. மிலிட்ரியும் சிவிலியன்ஸும் சேர்ந்து பண்ண ரிபிலியன் மேஜர் ரிவால்ட்டாக இருந்துச்சு, கலகமாக இருந்துச்சு. செகண்டு, த ரிவால்ட் விட்னஸ்ட் unprecedented violence perpetrated by both sides. ஸோ unprecedented அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நாட்டில் நடந்ததே இல்லை. இந்த மாதிரி வன்முறைகள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. இதில் தான் ஃபர்ஸ்டாக நிறைய வன்முறைகள் வந்து ரொம்ப பெரிய அளவில் நடக்குது. பெர்பெட்ரேட்டட் பை போத் சைட்ஸ், ரெண்டு சைடுமே அதுக்கு குற்றம் சாட்டிக்கிறாங்க. பெர்பெட்ரேட்டட் அப்படின்றப்போ ரெண்டு சைடுமே அப்படின்றப்போ இந்தியன் மக்களும் தென் பிரிட்டிஷ்காரங்களுமே அதுக்கு இந்த பெரிய வயலன்ஸ்க்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. The revolt entered the role of East India Company and the governance of the Indian subcontinent was taken over by the British Crown. ஸோ இந்த ரிவல்ட்னால ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய இவ்வளோ நாள் கம்பெனி தானே நம்மளை ஆண்டுட்டு இருந்தாங்க, அவங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து அவங்களுடைய ரோல் அவங்களுடைய பார்ட் முடிவுக்கு வந்துட்டு இந்தியாவை நிர்வகிக்கும் கவர்ன் பண்ணுற அதிகாரத்தை வந்து பிரிட்டிஷோடைய க்ரௌனே அவங்களுடைய அரசாட்சியை எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து விக்டோரியா தான் குயின் விக்டோரியா தான் அங்கே ராணியாக இருக்காங்க. அவங்களுக்கு கீழே கொண்டு வரப்பட்டது, ஒரு கம்பெனிக்கு கீழே இருந்தது வந்து ஒரு ராணியோடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடுச்சு, பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு கீழேயே வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த கிரேட் ரிபெலியன் ஆஃப் 1857க்கு ஆரம்பிக்கிறதுக்கு அந்த நடக்கிறதுக்கு காசஸ் அதனுடைய காரணங்களை பார்க்கலாம். அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ இந்தியாவுடைய பகுதிகளெல்லாம் அவங்க சேர்த்துக்கிட்டே வந்தாங்க, ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி அவங்களுடைய ஒரு பார்ட்டாகவே சேர்த்துக்கிட்டே வந்தாங்க. அது ஒரு காரணமாக இருக்குது. இந்த 1840s and 1850s more territories was annexed through two major policies. இந்த ரெண்டு மேஜர் பாலிசிஸ்னால இது அனெக்சேஷன் ஆகிட்டே இருந்தது. The doctrine of paramountcy. பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் வந்து the doctrine of paramountcy. நெக்ஸ்ட் வந்து the doctrine of lapse. doctrine of paramountcy அப்படின்றப்போ பிரிட்டிஷ் claim themselves as a paramount எக்ஸசைசிங் சுப்ரீம் அத்தாரிட்டி. பிரிட்டிஷ் வந்து அவங்கள வந்து ரொம்ப அதிகாரம், எல்லாரோடய எங்களுக்கு தான் அதிகாரம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டாங்க. இந்த பேரமவுண்ட் அப்படின்றப்ப வானளவிய அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதனால நியூ டெரிட்டரிஸ் வேர் அனெக்ஸ்ட் ஆன் த கிரவுண்ட்ஸ் தட் த நேட்டிவ் ரூலர்ஸ் வேர் இன்ஆப்ட். நேட்டிவ் ரூலர்ஸ் இங்கே ஆண்டுகிட்டு இருக்க ராஜாவோ மன்னரோ அவங்களுக்குலாம் எந்த ஒரு தகுதியும் இல்லை, திறனற்றவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியே அவங்க வந்து அவங்களுடைய இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். ஸோ இஃப் அ நேட்டிவ் ரூலர் டிட் நாட் ஹாவ் மேல் ஹேர் டு த த்ரோன், த டெரிட்டரி வாஸ் டு லேப்ஸ் இன் டு பிரிட்டிஷ் இந்தியா அப்பான் த டெத் ஆஃப் த ரூலர். ஸோ இந்த ரூலருக்கு, அதாவது இந்தியன் கிங்ஸ்க்கு வந்து
வாரிசு ஆண் வாரிசு இல்லாத போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த அரசர் இறந்த உடனே அந்த இடத்தையும் தனக்கு சொந்தமானதாக ஆக்கிக்கிறாங்க பிரிட்டிஷ். அதான் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ், நாடு பிடிக்கும் கொள்கை. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஆண் வாரிசு ஹேர் இல்லாத போது அவங்க அந்த இடத்தையும் தானே பிடிச்சிக்கிறாங்க. இது பிரகாரமாக சத்தாரா, ஜாம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஜான்சி, நாக்பூர் were annexed by the British through the doctrine of lapse. இந்த இடங்கள்லாம் இந்த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் பிரகாரம் அவங்களுக்கு கூட சேர்த்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் இன்டென்சிவிட்டி ஆஃப் 2 இந்தியன் கல்ச்சர் சென்டிமெண்ட்ஸ். ஸோ இந்த ரிபல்லியன் நடக்கிறதுக்கு டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் ஒரு காரணமாக இருந்தது, டாக்ட்ரைன் ஆஃப் பேரமௌன்சி ஒரு காரணமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இன்டென்சிட்டிவிட்டி ஆஃப் இந்தியன் கல்ச்சரல் சென்டிமெண்ட்ஸ். ஸோ இந்தியன் கல்ச்சரல் சென்டிமெண்ட்ஸில் இவங்க தீவிரமாக தலையிடுறாங்க பிரிட்டிஷ்காரங்க, அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இன் 1806 the Sepoys at Vellore mutinied against the new dress code which prohibited Indians from wearing religious marks on foreheads and having whiskers on their chin while proposing to replace their turbans with a round hat. ஸோ தெரியும் வெள்ளூர் மியூட்னி எதுக்கு நடந்துச்சுன்னா அவங்களுடைய ட்ரெஸ் கோடை சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் இந்த நெத்தியில் திருநூறு போடுறது அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, தாடி வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாங்க, விஸ்கர்ஸ் ஆன் தயர் சின் தாடி வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இவங்க பெரிய தலைப்பாகையை எடுத்துகிட்டு ரவுண்ட் ஹேட் தான் போடணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இந்தியன் கல்ச்சரையே அவங்க கல்ச்சருக்குள்ளே அவங்க தலையிடுறதா இந்தியன்ஸ் நினச்சாங்க. இட் வாஸ் ஃபியர்ட் தட் த ட்ரெஸ் கோட் வாஸ் பார்ட் ஆஃப் their effort to convert soldiers to Christianity. ஸோ இது வந்து சோல்ஜர்ஸ் என்ன நினைக்கிறாங்களா, தங்களை வந்து கிறிஸ்டியனாக மாற்றுறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. Similarly, in 1824, the Sepoys of Barakpur near Calcutta refused to go to Burma by sea since crossing the sea meant the loss of their caste. ஸோ அப்போ கடல் கடந்து போகிறதெல்லாம் வந்து ஜாதியை விட்டே போகிறது அப்படின்லாம் ஒரு நினப்புலாம் இருந்துச்சு, மூட நம்பிக்கையெல்லாம் இருந்தது. அதனால் இந்த சிப்பாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 1824 கல்கட்டாவுக்கு பக்கத்தில் இருக்க பாரக்பூரில் இருந்து அவங்கள பர்மாவுக்கு போக சொல்கிறாங்க. அங்கே போய் ஏதோ சண்டை போட சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் போக மாட்டோம், எங்களை வந்து கேஸ்ட் விட்டே அது தள்ளி வைக்கிற மாதிரி அர்த்தம், அதனால் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கம்பல் பண்ணுறாங்க இவங்க. அது கூட இந்த மியூட்டினிக்கு ஒரு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு த சிப்பாய்ஸ் வேர் ஆல்சோ அப்செட் வித் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இன் சேலரி அண்ட் ப்ரொமோஷன். இது ஏற்கனவே பார்த்தோம். ஸோ பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு சிப்பாய்ஸ்க்கு கொடுக்குற சேலரியோட இந்தியன் சிப்பாய்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ்க்கு கொடுத்த சேலரி, ப்ரொமோஷன் இதெல்லாமே வந்து பாரபட்சம் பார்த்து கொடுத்தாங்க. இந்தியன் சிப்பாய்ஸ் வர் பெய்டு மச் லெஸ் தேன் தேர் யூரோப்பியன் கவுண்டர் பார்ட். அதே தகுதி தான் இருக்கும், அதே போஸ்ட் தான் இருக்கும், ஆனால் வந்து இவங்களுக்கு கம்மியான சேலரி கொடுத்தாங்க, பே பண்ணாங்க. இதுவும் ஒரு காரணமாக இருந்தது. தே ஃபெல்ட் humiliated and racially abused by their seniors. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க, சீனியர்ஸ் தரக்குறைவாக நடத்துகிறாங்க அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. சீனியர்ஸால் தரக்குறைவாக நடத்தப்படுறாங்க அப்படின்னு நினச்சாங்க. அப்புறமா ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேஸ்ட்டை சொல்லி, கருப்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியன்ஸ் எல்லாம், அந்த மாதிரி சொல்லி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டுலாம் இதெல்லாம் ஒரு காரணமாக கூறப்படுது. எதுக்கு 1857 மியூட்டினி கிரேட் ரிபெலியன் நடக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னைக்கு லெசன் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ 1857 கிரேட் ரிபெலியன் நடக்கிறதுக்கு அனெக்சேஷன் பாலிசிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்டென்சிட்டிவிட்டி டு இந்தியன் கல்ச்சரல் சென்டிமெண்ட்ஸ் இந்தியன் சென்டிமெண்ட்ஸ்குள்ளே இவங்க தீவிரமாக மூக்க நுழைக்கிறது ஒரு காரணமாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.